வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஆனா ரொம்ப ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு கதையோட விளக்கத்தை பார்க்க போறோம். கர்வத்தை அடக்கிய கணபதி. இந்த கதையை நாம சின்ன வயசுலயே கேட்டிருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற உளவியல் மற்றும் வாழ்க்கை தத்துவங்களை இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமா அலசி ஆராய போறோம். உங்க முழு கவனத்தையும் என் கூடவே வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாமா? சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள போலாம். ஒருத்தரோட அதீத கர்வமும் ஒருபோதும் அடங்காத ஒரு பெரும் பசியும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டா என்ன நடக்கும்? இதுதான் இந்த கதையோட மையக்கரு. இந்த மோதலோட முடிவு எப்படி இருக்கும்னு நீங்க எப்போவாவது கற்பனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? இந்த கேள்விக்கான விடைய நோக்கி தான் நம்ம பயணம் நகரப்போகுது. முதல்ல இந்த கதையோட ஹீரோ இல்ல முக்கிய கதாபாத்திரமான குபேரனை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். குபேரன் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட மொத்த செல்வத்துக்கும் அவர்தான் அதிபதி. என்கிட்ட அளவே இல்லாத செல்வம் இருக்குங்கிற அந்த எண்ணமே அவருக்கு ஒரு பெரிய கர்வத்தை கொடுத்துச்சு. தன்னோட அந்தஸ்தையும் தன் கஜானாவோட ஆழத்தையும் இந்த உலகத்துக்கே பறைசாற்றணும்னு அவருக்கு ஒரு ஆசை. என்னை விட பெரிய பணக்காரன் யாருமே இல்ல அப்படிங்கிற அந்த இருமாப்பு தான் இந்த கதையோட தொடக்க புள்ளியாவே அமைது. பகுதி 1. குபேரனின் கர்வமிக்க பிரம்மாண்ட விருந்து. தன்னோட கர்வத்தை வெளிப்படுத்துறதுக்காகவே குபேரன் ஒரு மாபெரும் விருந்தை ஏற்பாடு செஞ்சு நேரா கைலாயத்துக்கு போய் சிவனையும் பார்வதியையும் தன் விருந்துக்கு அழைச்சாரு. சிவபெருமானுக்கு குபேரனோட நோக்கம் தெரியாதா என்ன? குபேரனோட கண்ணுல தெரிஞ்ச அந்த கர்வத்தை அவர் உடனே புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப அமைதியா ஆனா ஒரு ஆழமான அர்த்தத்தோட அவர் குபேரன் கிட்ட சொன்ன பதில கேளுங்களேன். குபேரா, எங்களால வர முடியாது. வேணும்னா எங்க மக கணபதியை நீ அழைச்சிட்டு போ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே ஆளும் ஈசன் நேரடியாக மறுக்காம ஒரு சின்ன பையனான கணபதியை அனுப்பி வைக்கிறதா சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு மிகச்சிறந்த பாடம் குபேரனுக்காக காத்துக்கிட்டு இருந்துச்சு. கர்வத்தோட கண்ணுக்கு உண்மையான சக்தி ஒருபோதும் தெரியாதுங்கிறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. ஒரு சின்ன பையன்தானே, இவன் ஏன் பிரம்மாண்ட விருந்துல அப்படி எவ்வளோ சாப்பிட்டுட போறான் அப்படிங்கிற ஒரு அதீத அலட்சியம் குபேரனுக்கு வந்துச்சு. தன்னோட மலையளவு செல்வத்துக்கு முன்னாடி கணபதியோட பசி ரொம்ப சின்னதுன்னு குபேரன் தப்பு கணக்கு போட்டாரு. இதுதான் அவர் செஞ்ச மிகப்பெரிய பிழை. பகுதி 2. சிறுவனின் அடங்காத பசி. கைலாயத்திலிருந்து கணபதி குபேரனோட மாளிகைக்கு வந்து சாப்பிடத் தொடங்கினதும் குபேரனோட கற்பனைக்கே எட்டாத விபரீதங்கள் நடக்க ஆரம்பிச்சுது. நிலைமை எவ்வளோ வேகமா கைமீறி போச்சுன்னு கவனிங்க. கணபதி சாப்பிடத் தொடங்கின சில நிமிஷங்களிலே குபேரன் மலை போல குவித்து வச்சிருந்தா வகை வகையான உணவுகள் எல்லாமே காலியாயிருச்சு. ஆனா கணபதியோட பசி அடங்கல. அடுத்ததா சமையலறையில இருந்த எல்லா தானியங்களும் நொடி பொழுதுல காணாம போச்சு. அதிர்ச்சியான குபேரன் ஊர்ல இருந்த எல்லா உணவுகளையும் கொண்டு வர சொன்னாரு. அதுவும் காலி. கடைசியா என்ன நடந்துச்சு தெரியுமா? உணவு இல்லாததால கணபதி குபேரனோட மாளிகையில் இருந்த பாத்திரங்களையும் விலை மதிப்பற்ற பொருட்களையுமே கடிச்சு தின்ன தொடங்கிட்டார். நிலைமை மொத்தமா குபேரனோட கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கட்டத்துல உங்ககிட்ட இருக்கிற அத்தனை செல்வமும் அதிகாரமும் தீர்ந்து போய், ஆனா உங்க கண் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மட்டும் தீராம அப்படியே நின்னா என்ன செய்வீங்க? குபேரன் தான் கிட்ட இருந்த அத்தனை செல்வத்தையும் கொடுத்து பார்த்துட்டாரு. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா கணபதியோட பசி மட்டும் தீரவே இல்லை. இப்போ குபேரனை சூழ்ந்துகிட்டது கர்வம் கிடையாதுங்க, மரண பயம். பகுதி 3. சரணடைதலும் அதற்கான தீர்வும். பயந்து போன குபேரன் தன் அகம்பாவம் சுக்குநூறாக உடைஞ்சு சிதற மறுபடியும் கைலாயத்துக்கே ஓடினாரு. முழுமையான தோல்வியோட குபேரன் சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. பெருமானே, என் செல்வமெல்லாம் தீர்ந்துடுச்சு. ஆனா கணபதியோட பசி மட்டும் தீரவே இல்ல. என்னை காப்பாத்துங்க. இந்த வார்த்தைகள்ல இப்போ கர்வம் இல்ல, செருக்கு இல்ல. மாறா முழுமையான தோல்வியும் தான் இயலாமையை ஏத்துக்கிட்ட மனநிலையும் தான் வெளிப்படுது. உலகத்தோட மிகப்பெரிய செல்வந்தன் வெறும் பசிக்கு முன்னாடி தோத்து போய் பிச்சை கேட்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாரு. பதற்றத்தோட கதற குபேரனை பார்த்து சிவபெருமான் கோவப்படல. மாறா அவர் ரொம்ப மென்மையா புன்னகைச்சு ஒரு எளிய தீர்வை வழங்கினாரு. மலைமலையாய் உணவு படைத்தும் அடங்காத பசிக்கு சிவன் கொடுத்த தீர்வு என்ன தெரியுமா? வெறும் ஒரு கைப்பிடி பொரி. ஆமாங்க, மிக மிக எளிமையான ஒரு கைப்பிடி பொரிய கொடுத்து, குபேரா இத அன்போட கொடு, அவர் பசி ஆறும் அப்படின்னு சொன்னாரு. இங்கே கொடுக்கப்படுற பொருள் முக்கியம் இல்ல, அதை நம்ம எந்த மனநிலையோட எப்படி கொடுக்கறோம் அப்படிங்கறதுதான் முக்கியம்னு சிவன் உணர்த்தினாரு. இந்த மனமாற்றம் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பாப்போம். குபேரனுக்கு புரிஞ்சிடுச்சு. அவர் தன் கர்வத்தை முழுமையா விட்டுட்டாரு. ஆடம்பரத்தை விட அன்புக்குத்தான் சக்தி அதிகங்கிறத உணர்ந்துட்டாரு. கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த குபேரன் மிகுந்த பணிவோடும் உண்மையான அன்போடும் அந்த ஒரு கைப்பிடி பொரிய கணபதி கிட்ட கொடுத்தாரு. ஆச்சரியம் என்னன்னா, உலகத்துல இருக்கிற அத்தனை உணவுகளாலும் அடங்காத கணபதியோட பசி அந்த ஒரு கைப்பிடி பொரிய சாப்பிட்ட உடனேயே முழுமையா திருப்தி அடைஞ்சிடுச்சு. என் பசி ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லி கணபதியும் குபேரனை ஆசீர்வதிச்சாரு. பகுதி 4. கதையோட முடிவான நீதி. இந்த கதை நடந்ததுக்கான காரணமே ஒரு மாபெரும் உண்மைய குபேரனுக்கும் அவர் மூலமா உலக மக்களாகிய நமக்கும் உணர்த்துறதுக்காகத்தான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 2 பக்கங்களுக்கும் இடையில இருக்கிற ஒப்பீடு தான்.
ஒரு பக்கம் மலையளவு ஆடம்பரம், விலைமதி பெற்ற பொருட்கள், அப்புறம் கர்வம், இத்தனை இருந்தும் கிடைக்காத வெற்றி. மறுபக்கம் உண்மையான அன்போடும் பணிவோடும் கொடுக்கப்பட்ட மிக சாதாரண ஒரு கைப்பிடி பொறுக்கி கிடைச்சுது. இறைவனோ அல்லது இயற்கையோ உங்க செல்வத்தோட அளவு பார்க்கறதில்ல, உங்க மனசோட ஆழத்தையும் அன்போட உண்மையாயும் தான் பாக்குது அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமா விளக்குது. நாம இறுதியா மனசுல பதிய வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒற்றை வரி எதுதான்? செல்வம் ஒருபோதும் கர்வத்தை தரக்கூடாது. செல்வங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிடும். ஆனா அது மூலமா நீங்க வளர்த்துக்கிற கர்வம் உங்களை முழுமையா அழிச்சிடும். பகட்டான ஆடம்பரத்தை விட எந்த ஒரு சின்ன பொருளையும் நீங்க மனப்பூர்வமான அன்போடு கொடுக்கும்போது தான் அதுக்கு உண்மையான மதிப்பே கிடைக்குது. இந்த விளக்கத்தை நாம நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க சம்பாதிச்ச உடைமைகளும் பதவியும் உங்க கர்வத்தை வளர்க்க நீங்க அனுமதிக்க போறீங்களா, அல்லது கர்வத்தை துறந்து உண்மையான அன்போட கொடுக்கறதுல இருக்கிற எல்லையற்ற ஆழமான சக்திய உங்க வாழ்க்கையில கண்டுபிடிக்க போறீங்களா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையோட சந்திப்போம். நன்றி. இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.